வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இதோ நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம், நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ இந்த பிரபஞ்சமும் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எதை தேடிக்கொண்டிருக்கிறதோ நாமும் அதை தேடையில் சரியான ஒரு இடங்கள் கிடைக்கும். எந்த நிமிஷத்துலைனாலும் எந்த நேரத்துலைனாலும் எது வேணாலும் நடக்கலாம். எந்த அதிசயம் அற்புதம் வேணாலும் நடக்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் மாற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய நிகழ்வு எனக்கு சாட்சியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இன்று ஒரு மீட்டிங் நடந்தது. என்னென்னா, தமிழகம் முழுக்க உள்ள தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பாக ஒரு செயல்படுறது, அதாவது தொண்டு நிறுவனங்களை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, அவங்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியா. அப்படி ஒரு இடத்துக்கு நானும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அங்கே வந்திருந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, விமன் ஸ்டேஷனில் இருந்து வந்திருந்த இன்ஸ்பெக்டர், இப்படி ஒரு வடநாட்டு லேடியை நான் பார்க்குறேன், அவங்க தலையில் மூட்டை தூக்கி வச்சுட்டு அலைஞ்சிட்டே இருக்காங்க. சரியாக இரவு 10 மணிக்கு மேலே தான் பஸ் ஸ்டாண்டில் பார்க்க முடியுது, மற்ற நேரங்களில் வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவளை ரெஸ்க்யூ எடுத்து யார் நீங்கள் பார்த்துக்கிறவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விழுப்புரத்துலேருந்து இதற்கான தலைவர், சென்னையிலேருந்து செயலர், பொருளாளர், அப்படி தலைமை பண்பில் உள்ள ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அதில் அந்த விபின் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர், அதுதான் இந்த கூட்டமைப்போட தலைவராக இருக்கார். ஒரு 46 வயசு இருக்கும். சின்ன வயசில் உள்ள அவர் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் நிறைய விஷயம். அது நான் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அந்த மனிதர் அந்த இடத்துலையே உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்குள்ளே சரியானபடி அந்த ஒரு இல்லத்தில் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம் மாமா அப்படின்னு சொன்னாங்க. இமீடியட்டாக அவங்க 2 பேர் 4 பேர் கார்லேயும், நானும் நம்பிக்கை இல்லத்தோட சரளா கணேஷ் மாமும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட வரையிலேயே நான் திருவா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லவும் அங்கே போய் விசாரித்தேன். 3 கடைகளில் விசாரித்ததில் ஒரு கடையில் கிளியராக சொன்னாங்க, காலை சாப்பாடு இங்கே, மத்தியானம் சாப்பாடு இங்கே, மறுபடிக்கும் சாயந்தரம் அந்த பாலத்துக்கு சைடில் கீழே இருப்பாங்க, இத்தனை மணிக்கு இங்கே இருப்பாங்கிறது போலீஸில் இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல். பட் இது வரைக்கும் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. இமிடியேட்டாக அப்படி சொன்ன உடனே நாங்கள் சரியான நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காரில் தேடி வந்தவங்க நம்ம பாலத்துக்கு கீழே இறங்கி தேடி வர்றாங்க. நான் அப்படியே பாலத்தில் மேலே ஏறிட்டேன், 2 பக்கமும் தேடிட்டே வர்றோம். சரியாக போய் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துகிறேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த மூட்டை ஒரு 2 பேர் சேர்ந்து தூக்கினா கூட தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய மூட்டை வச்சுட்டு அந்த அம்மா படுத்திருக்காங்க. இம்மிடியட்டாக தகவல் சொல்லப்பட்டது. ரோந்து பணியிலேருந்து காவல்துறை உடனடியாக வந்தாங்க. அடுத்தபடியாக அவங்களுக்குள்ளே இருந்த பப்ளிக் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள உடனடியாக அந்த மூட்டையை தூக்கி காருக்குள்ளே வச்ச உடனே அவங்க ரொம்ப பேசினாங்க. அந்த விபின் சார் ஒரு 1/2 மணி நேரம் என்னென்னவோ பேசினார். முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்கள உடனடியாக போலீஸ் உள்ள கையில் எடுத்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. டவுன் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போயிட்டு இன்ஸ்பெக்டர் சார் அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாம்மா. இன்ஸ்பெக்டர் ஹிந்தியில் பேசின உடனே, அதுக்கு முன்னாடியே அவங்க பீகார் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் கேட்டோன்னே குழந்தை இருந்தது, பிள்ளைகள் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வரைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க, அவ்வளோ நீட்டாக இருக்காங்க. அந்த மூடை தான் அழுக்காக இருக்குது, அவங்க குளிச்சுட்டு நீட்டாக சுத்தமாக இருக்காங்க. எல்லோரும் போலீஸ் தரப்பில் உள்ள எல்லோரும் சொன்னாங்க. அவங்களோட கேரக்டர் வரைக்கும் இந்த சமுதாயம் எப்படி ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருந்தது. அது வரைக்கும் அந்த இதில் நாங்கள் பார்த்தோம். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அதுக்குள்ளே எனது பங்களிப்பும் இருந்தது. அப்போ கூட விமன் சார் ஒரு குயிஸ் இது மாதிரி வச்சார், யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம்ட்டு. இரையாற்றல் எனக்கு அந்த இடத்த கொடுத்தது. அவங்களுக்கும் கரெக்டான தகவல் சேகரித்து அவங்க வந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நான் போய் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல சந்தோஷம். கடைசி வரைக்கும் அவங்கள இது பண்ணி எங்கே மனநல காப்பகங்கள் கொஞ்சம் ஆட்கள் எடுக்கிற இடத்துல இல்லாதனால அவங்களுக்கு சரியான அணுகுமுறை போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு லெட்ரு வாங்கி அங்கே சென்னையிலேருந்து வந்த ஆட்கள்
விபின் சார் குரூப், அந்த தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு அவங்க கூட்டிகிட்டு மதுரை போகிறாங்க. மதுரையில் அங்கே ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கான ஒரு வழி. எப்போதுமே நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் உள்ள உயிர்களுக்கும் நல்லதே நினைக்க முயற்சி பண்ணுவோம். எல்லாம் நலமாய் அமைய இறையாற்றல் அருள் செய்யட்டும். உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. நட்புடன் மாலா, ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர்.